Taste the Daily. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 2வது நாளாக குளம்போல் தேங்கியுள்ள மழைநீரால் நோயாளிகள் பொதுமக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகினர். மருத்துவமனையில் மனநலப் பிரிவு, குழந்தைகள் நலப்பிரிவு, காய்ச்சல் பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் நோயாளிகள் பாதிக்கப்பட்டனர். மழைநீர் தேங்கியுள்ளதால் கொசுக்கள் அதிக அளவில் வருவதாகவும், பாம்பு, பூரான் உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் இரவில் தூங்குவதாக நோயாளிகள் வேதனை தெரிவித்தனர். இதேபோல் ராஜீவ் நகர், கதிர்வேல் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை உடனடியாக அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் விடுமுறை தினத்தையொட்டி அதிக அளவில் பக்தர்கள் குவிந்தனர். வெளியூர்கள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வருகை புரிந்த பக்தர்கள் திருமண கோலத்தில் இருந்த முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். கார்த்திகை மாத கடைசி பௌர்ணமி மற்றும் விடுமுறை நாள் என்பதால் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் திருவிழா போல காட்சியளித்தது. மதுரை மாவட்டம் கிருதுமால் நதி வாய்க்காலை தூர்வாராததால் கண்மாய் தண்ணீர் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளது. கிருதுமால் வாய்க்கால் தூர்வாரப்படாததால் கால்வாயில் செல்லும் மழைநீர் பொன்மேனி, தானதவம்புதூர் பகுதியில் உள்ள விவசாய நிலப்பகுதிகளுக்குள் புகுந்தது. இதனால் 60 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வாழை பயிர்கள் சேதமடைந்தது. மேலும் தானதவம்புதூர் பகுதியில் மழைநீர் குடியிருப்புகளையும் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். இந்த வாய்க்காலை தூர்வார நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் திறனற்ற திமுக அரசு கிருதுமால் நதியை தூர்வாராமல் மக்களின் பணத்தை வீணடித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த கிருதுமால் நதிக்குள்ள போகிற தண்ணி இப்போ தூர்வாராமல் அடைப்பு ஏற்படுத்துறதுனால எல்லா கழிவுகளும் இங்கே தான் கொட்டுறாங்க. அதனால் அது அடைப்பு ஏற்பட்டு போயிருக்கு. அப்போ இந்த பொன்மேனி மடை தண்ணியினுடைய மதகு கால்வாய் உடஞ்சிக்கிருச்சு. அதுதான் இது இந்த பெருகினது காரணம். இதை ஒழுங்காக தூர்வாரி விட்டுட்டாச்சுன்னா அந்த தண்ணி மதகில் அடைபடாமல் போய் சேர்ந்துடும், கிருதுமாலுக்குள்ளே போயிடும். இப்போ மதகு எதிர்த்துக்கிட்டதுனால இப்போ இந்த தண்ணி இதுக்குள்ளே ஊடி வந்துருச்சு. இது வாழையெல்லாம் ரொம்ப சேதமாயிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 55-60 ஏக்கர் நிலம் வாழை சேதமாக இருக்குது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே வாய்க்கால் உடைப்பை சரி செய்யாவிட்டால் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நெம்மேலி பகுதியில் கண்டியராஜன் வடிகால் வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் நெம்மேலி, நெட்டிக்குளம், காசாங்குளம் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 800 ஹெக்டருக்கு மேல் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் மழைநீர் சூழ்ந்து பாதிக்கப்பட்டுள்ளன. விவசாயிகள் நலனில் அக்கறை இல்லாத விடியா திமுக அரசு வாய்க்கால்களை முறையாக தூர்வாராததாலும் மணல் கொள்ளையை தடுக்க தவறியதாலும் இந்நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த தண்ணி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டாங்கன்னா, உடப்பு எடுக்கிற நிலைமையில இப்போ தூர் வாராதனால தண்ணி உள்ளார போக முடியல. கோரையாத்துலேருந்து வர்ற தண்ணி எங்கே வருது என்னன்னு எங்களுக்கு தெரியல. இதை அரசு கவனத்தை எடுத்து இது நல்ல அகலமான முறையில் தூர்வாரி எங்களுக்கு கொடுக்கலன்னா கிராம மக்கள் ரொம்ப பாதிக்கப்படும். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்த VKS நகரில் தொடர் மழை காரணமாக 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் மழைநீரால் சூழப்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் வளையப்பேட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட VKS நகரில் அதிமுக ஊராட்சி தலைவரான VK ராஜா ஏற்பாட்டில் மழைநீரை அகற்றும் பணி ஒருபுறம் நடைபெற்று வருகிறது. எனினும் இதற்கு நிரந்தர தீர்வினை கும்பகோணம் ஊராட்சி ஒன்றியமும் தஞ்சை மாவட்ட நிர்வாகமும் எடுக்க வேண்டி அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் உட்பட ஏராளமானோர் சாலையில் அமர்ந்து முழக்கங்களை எழுப்பியதால் அங்கு பரபரப்பு நிலவியது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கு. அங்க எப்ப மழை பெஞ்சாலும் ஒவ்வொரு மழைக்குமே அங்க தண்ணி நின்றுகிட்டே தான் இருக்கு. நாங்களும் மணி எழுதி கொடுத்து பார்த்துட்டோம், தலைவர்கிட்ட சொல்லிட்டோம், எல்லாம் செஞ்சுட்டோம். அவங்களால என்ன முடியுமோ அதை தான் செய்யறாங்க. அது எங்களுக்கு நிரந்தர தீர்வா இருக்க மாட்டேங்குது. அதனால அரசு அதிகாரிகள் எல்லாரும் இதுக்கு நின்று பார்த்து எங்களுக்கு நிரந்தர வடிகால் தீர்வு வசதி செஞ்சு கொடுக்கணும். ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது, எல்லாரும் வீட்டை விட்டு வெளியிலேயே வரல. பாம்பு, பூச்சி எல்லாம் வருது, வீட்டுக்கு உள்ளாரையே வருது. எல்லாரும் என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு நிக்கிறோம். எங்களுக்கு இதுக்கு நிரந்தர தீர்வு, வடிகால் வசதி செஞ்சு கொடுக்கணும். திருவாரூர் மாவட்டம் தில்லைவிளாகம் தெற்கு காடு பகுதியில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழை நீரால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். தொடர் மழை காரணமாக சுமார் 50க்கும் மேற்பட்ட வீடுகளை நீர் சூழ்ந்தது. இதனால் தொற்றுநோய் பாதிப்பு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அடிக்கடி விஷ ஜந்துக்கள் வீட்டிற்குள் படையெடுப்பதாகவும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். திறனற்ற திமுக அரசு வடிகால் வாய்க்கால்களை சரிவர தூர்வாராத காரணத்தால் தேங்கிய நீரை வடிய வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
திருவள்ளூரில் பெய்த மழை காரணமாக குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். கஜலட்சுமி நகர், தசரத நகர், ராஜேஸ்வரி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை நின்ற பின்பும் நீர் வெளியேறாமல் உள்ளது. இதனால் தொற்றுநோய் பாதிப்பு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அடிக்கடி விஷ ஜந்துக்கள் வீட்டிற்குள் படையெடுப்பதாகவும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். திறனற்ற திமுக அரசு முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்தி தர தவறியதால் இத்தகைய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் சித்தரப்பேட்டை கிராமத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர் மாயமானதை அடுத்து அவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. மீனவர்கள் ஜானகிராமன், ஜெகன், சேகர் ஆகியோர் கடலில் மீன்பிடிக்க சென்றபோது அவர்களின் படகு கடல் சீற்றம் காரணமாக தூக்கி வீசப்பட்டது. இதில் ஜானகிராமன், சேகர் படகை பிடித்து தப்பிய நிலையில் ஜெகன் என்பவர் படகிலிருந்து தவறி கடலில் விழுந்துள்ளார். ஜெகனை பல மணி நேரம் தேடிய மீனவர்கள் கரைக்கு திரும்பி வந்து கிராம மக்களிடம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து ஜெகனை கடலோர காவல் படையினர் இணைந்து மீனவர்கள் தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அரசு பேருந்து பழுதடைந்து நடுரோட்டில் நின்றதால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருத்தணியிலிருந்து வேலூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து சோளிங்கர் லிங்காரெட்டி தெருவில் வந்தபோது திடீரென பழுதாகி நின்றது. இதையடுத்து ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் பயணிகளும் கீழே இறங்கி பேருந்தை தள்ளியும் சிறிதும் நகர்த்த முடியவில்லை. இதனால் மக்கள் நடந்தே பேருந்து நிலையம் செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காததால் ஆங்காங்கே பழுதாகி நிற்பதாக பயணிகள் முணுமுணுத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் நகராட்சி பள்ளி, வட்டார கல்வி அலுவலகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகங்களில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. அறந்தாங்கியில் 4 நாட்களாக மழை பெய்து ஓய்ந்து 1 நாள் ஆகியும் பல்வேறு இடங்களில் தேங்கிய நீரை நகராட்சி நிர்வாகம் அப்புறப்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு அப்பகுதி மக்களிடையே எழுந்துள்ளது. மேலும் பள்ளி வளாகம் அருகிலேயே கழிவறை டேங்க் நிரம்பி தண்ணீர் கலந்ததால் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுவதோடு தொற்றுநோய் பரவுமோ என்ற அச்சமும் மக்களிடையே ஏற்பட்டுள்ளது.